போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து சுமார் 6:30 மணிக்கு புறப்பட்ட சசிகலா மெரினாவில் உள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு சென்று சசிகலா அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று சசிகலா அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சுமார் 7 மணியளவில் மெரினாவிலிருந்து புறப்பட்ட சசிகலா 7:30 மணியளவில் ஆளுநர் மாளிகையை சென்றடைந்தார். அவருடன் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், ஜெயக்குமார், மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடன் சென்றனர். ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த சசிகலா எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை அவரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். மேலும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டுமே உள்ளதாகவும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தன்னை ஆதரிப்பதாகவும் சசிகலா விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைக்கவில்லை என சசிகலா ஆளுநரிடம் விளக்கமளித்ததாகவும் கூறப்படுகிறது. சசிகலா ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் நீடித்தது.